ராமானுஜாய நமः. ஸ்ரீவத்சஜன்னமிஸ்ரேயேभ्यो நம பக்திமதீமஹே. யதுக்தயஸ்த்ரயீகண்டே யாந்தியமங்களசொத்ரதாம். இந்த இடத்திலே கூரத்தாழ்வானுடைய திருவவதார ஸ்தலத்திலே அவருடைய சகஸ்ர சம்வத்சர மகாயஜ்யம் 10 நாள் வாக்யஜ்யமாக நடக்கிறது. அது ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆழ்வானிடத்திலே பக்தி உள்ளவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் நமக்கு வேறு சமயத்திலே பாக்கியம் கிடைக்காது என்ற எண்ணத்தோடு ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக இந்த சம்வத்சர மகாயஜ்யம் களை கட்டுகிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இன்னும் பல மகாவித்வான்கள் எழுந்தள்ளப் போகிறார்கள். அவர்கள் உபன்யாசம் செய்ய போகிறார்கள். அதையெல்லாம் கேட்கும்படியான பாக்கியத்தை இந்த மகோத்சவத்தை நடத்துகிறவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இன்றைய தினத்திலே கோயில் வித்வான் ஸ்ரீவைஷ்ணவ சிம்மம் நரசிம்மாச்சார் சுவாமி என்னுடைய உபன்யாசம் நடக்கப் போகிறது. அடுத்தபடியாக ஸ்ரீமான் ஸ்ரீநிதி சுவாமியினுடைய உபன்யாசம் நடக்கப் போகிறது. எல்லாவற்றையும் ஆழ்வானுக்கே சகல உரிமையும் கொண்ட மற்ற சுவாமி கிட்டே இருந்து இதை நடத்துகிறார். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். காஞ்சிபுரத்திலிருந்து மிக அருகில் இருக்கிறது இந்த ஊர். அடியேன் ஒரு விதத்தில் பெருமைப்பட்டு கொள்வது வழக்கம். ஆனால் இது தப்பாக இருந்தால் க்ஷமிக்க வேணும். எப்படியோ தப்பித்தவரி தொண்ட நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துடுத்து. இப்போ சென்னை மாநகரத்தில் இருந்து நாம் பார்த்தால் எத்தனை ஆச்சாரியர்கள், எத்தனை மகான்கள், எத்தனை பேர் அவதரித்திருக்கிறார்கள். இந்த மண்ணுக்கே ஒரு பாக்கியம் என்பது அடைய பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம், வேற ஒன்றுமில்லை. சென்னை மாநகரத்திலே பேயாழ்வார் அவதரித்தார். அடுத்தபடியாக அங்கிருந்து வந்தால் திருக்கச்சிலம்பி முந்தமல்லியில் அவதரித்திருக்கிறார். முதலியாண்டான் அவதரித்திருக்கிறார். திருமிழியாழ்வார் அவதரித்திருக்கிறார். மகா ஞானியான கோரத்தாழ்வான் அவதரித்திருக்கிறார். காஞ்சிபுரத்துக்கு போனால் பொய்கையாழ்வார் அவதரித்திருக்கிறார். இன்னும் இந்த பக்கத்தில் எம்பார் அவதரித்திரு. இப்படி பல மகான்கள், அதாவது ஞான கன்று நட்ட மாதிரியாக அடர்ந்து இந்த இடத்திலே அவதரித்திருக்கிறார்கள். அந்த இடத்தைச் சேர்ந்தவன், அந்த இடத்திலே பிறந்தவன் என்று சொன்னால் அது நமக்கு பெருமை இல்லையா? அந்த மாதிரியாக இந்த இடத்திலே அவருடைய அவதார ஸ்தலத்திலே வந்து இருக்கிறோம். ஆழ்வானுடைய பெருமையை நிறைய சொல்லப் போகிறார்கள், சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. அது மலராகவும் புத்தக வதியுமாகவும் சுவாமிகளுடைய திருவாக்கில் இருந்தும் அருளிச்செயல் வாயிலாகவும் பலவிதமாக அது நடக்கப் போகிறது. இருந்தாலும் அடியே ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல விடுவித்துக் கொள்கிறேன். சம்ஸ்கிருதத்தில் ஸ்வஸ்தி என்று ஒரு வாக்கியம், ஸ்வஸ்திவாதனம், இது ரொம்ப முக்கியமான சமயத்தெல்லாம் சொல்கிறது. பெருமாள் திருத்தேருக்கு எழுந்தருளும் போது, தெப்போத்சவம் கொண்டாடும் போது
இந்த மாதிரி பார்வேட்டைக்கு எழுதலும் போதெல்லாம் சொத்திவாதனம் வந்து சொல்லுவது வழக்கம். சொத்தின்னா மங்களகரம்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவா சொத்திவாதனம், சொத்தி சொல்கிறதுக்கு வான்னு சொல்லி சில பேர் கூப்பிட்றா, சொத்தி சொல்கிறதுக்கு வான்னு. கல்யாண காலங்களில் கூட அனுகிரகத்தை சொல்கிற போது ஆரம்பிக்கிச்சிய சுவாமினஹா, அது 2 விதமாக சொல்லலாம் அர்த்தத்தை. சுவாமினஹா ஸ்வச்சி மந்திரார்த்தா சத்யா சபலா சந்தி பவந்தோ மகாந்தோன்னு கிண்ணத்தும் சொல்லலாம். அல்லது சுவாமினஹா ஸ்வஸ்தி, முதல்ல அவளுக்கு மங்களாசாசனம் பண்ணணும். அவளுக்கு மங்களாசாசனம் பண்ணாதான் இவன் இந்த மந்திரமெல்லாம் பலிக்கட்டும் சொல்ல. ரொம்ப பெருசாக சொல்ல வேண்டாம், ததாஸ்தோன்னு சொன்னால் போகிற, அதிகமாக சிரமப்படுத்தக்கூடாது, சுவாமிகளை சிரமப்படுத்தக்கூடாது, ததாஸ்தோன்னு சொன்னால் போகிறோம்னா. ஆனால் இந்த ஊரில் அவதரித்த மகான் ஆழ்வான் பஞ்சஸ்தவத்தை அருளி செய்திருக்கிறார். அதில் 2 ஸ்தோத்திரத்தில் முதல்ல ஸ்வஸ்தி என்று தொடங்கி இருக்கிறார். தேவப்பெருமானுடைய அனுக்கிரக விசேஷம் இருந்தபடியினாலே ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரா என்று சொன்னார். அதே மாதிரியாக ஸ்ரீஸ்தவத்தை தொடங்கும் போது ஸ்வஸ்தி ஸ்ரீர் திசராத சேஷதகதாம் என்று சாதித்தார். அந்த வாக்கியம்தான் சம்பிரதாயத்தை இன்று வரையில் காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஸ்வஸ்தி என்று சொல்லிக்கொண்டு காப்பாற்றி கொண்டே இருக்கிறது. அதாவது ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரா சந்தனோத்து மயி சந்ததம் மரி நிச்சமாபியதிகம் அபியதத்தையும் தேவம் ஔபனிஷதி சரஸ்வதி என்று சொன்ன உடனே அடுத்தபடியாக ஸ்ரீநிதின் நிதிமபாரமத்தினம் என்று அவர் உடனே தொடங்குகிறார். இப்படி தேவப்பெருமானுடைய அனுகிரகம் அவருக்கு பூர்த்தியாக இருந்தது. பிராட்டியை பற்றி சொல்லும்போது எம்பெருமான் ஜெகத் சிட்சியாதிகளை எல்லாம் செய்கிறான். சுஸ்திஸ்ரீர் திசதாத் அசேஷ ஜகதாம் சர்கோபசர்கஸ்திதி சொர்க்கம் துர்கதிம் ஆபவர்க்கிகபதும் சர்வஞ்ச குர்வன் நரிகி. எப்படி என்றான், பிராட்டியினுடைய பாவனைக்கு அனுகுணமாக அதை செய்கிறான் என்று சொல்கிறார். யஸ்யா வீட்சமுகம் ததிங்கித பராதீனோ விதத்தே கலம். அதாவது பெருமாள் செய்கிற காரியத்துக்கெல்லாம் பிராட்டி தன்னுடைய முகபாவனையினாலே அங்கீகாரம் அளிக்கிறாள். அங்கீகாரம் கிடைக்கிறதா என்று பார்த்து கொண்டே அடிக்கடி பார்த்து கொண்டு செய்கிறான். அதாவது பிராட்டியினுடைய திருமுக மண்டலத்தை சேவிச்சுட்டே செய்கிறான். அப்போதான் வரும் யஸ்யா வீட்சமுகம் ததிங்கித பராதீனோ விதத்தே கிளம் கீடேயங்கலு அந்நிதாச்ச ஜகதா சாதேகர சாத்த. ஜகத் சிட்சாதிகளெல்லாம் எம்பெருமான் எதற்காக செய்கிறான்? அலைகளா விளையாட்டு அவனுக்கு, அலைகளா விளையாட்டு விளையான் என்று சொன்னார். அதே மாதிரியாக சீபாட்சம் தொடங்கும் போது அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதில்லையிலே என்று தொடங்கினார். இப்படி ஜெகத் சிட்சியாதிகளையெல்லாம் எம்பெருமான் பிராட்டி என்ற முகத்தை அந்த பாவனையை கண்டுதான் செய்கிறான் என்று சொன்னார். அதுக்கு பேர் தேவப்பெருமா ஆழ்வான் பஞ்சஸ்தவத்தை அருளி செய்திருக்கிறார். முதலிலே ஸ்ரீவைகுண்டஸ்தவம், அதிமானுஷஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம். எம்பெருமானாருடைய நியமனப்படி வரதராஜஸ்தவம். அந்த வரதராஜஸ்தவத்தை அருளி செய்து முதலில் ஆச்சாரியன் திருச்செவி சாத்தும்படியாக அதை வாசித்து காண்பித்தார். இதெல்லாம் பார்த்து தான் அடியன் ஒரு வழக்கம் வச்சுருந்தேன். ஏதாவது ஆர்டிக்கல் எழுதுறதா இருந்தாலும் எதுவாக எழுதியிருந்தாலும் நல்ல வாட்சவாரிடத்தையோ ஆச்சாரியரிடத்தையோ வாட்சவாரிடத்தையோ காண்பிச்சுட்டு தான் அதை வெளியிடுறது. அந்த மாதிரி வச்சிருந்தேன். சுவாமி கார்பங்கார சுவாமி எழுதிருக்கிற போது அநேக ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். அந்த சுவாமியோட கொண்டு போய் ஒப்படைச்சுடுவேன். தேவர் சரின்னு சொன்னாக்கா இது போடட்டும், இல்லைன்னா வேண்டாம். அவர் என்ன சொல்வார், அந்யோன அனதிரிக்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார்.
அதிகமும் இல்லை குறைவும் இல்லை திட்டமாக இருக்கிறது என்று சொல்லுவார். அந்த மாதிரியாக வரதராஜோத்சவத்தை முதலில் எம்பெருமானார் திருச்செவி சாத்தினார். அது எப்பொழுது ஆழ்வானுக்கு திருஷ்டியானது வயிற்று பிற்பாடு ரொம்ப வைபவத்தோடு அதே அவர் சொன்னார். உடனே அதை கேட்ட உடனே நிச்சயமாக வரந்தருமாமணி வண்ணனாகிய பேரருளாளன் தேவருக்கு தரிசனத்தை கொடுப்பார் என்று அவர் தீர்மானித்தார். அப்படியே பெருமாடிதில் வந்து அதை வாசித்து காண்பிக்க சொன்னார். எம்பெருமானார் சந்தோஷப்பட்டார், தேவப்பெருமாளும் சந்தோஷப்பட்டார். பெருமாளும் சந்தோஷப்பட்டார், ஆச்சாரியரும் சந்தோஷப்பட்டார். அதில் கூட சொல்லுவார், தேவப்பெருமானை பற்றி சொல்லிக்கொண்டே வரும்போது நீலமேக நிபமஞ்சன புஞ்ச சியாமகுந்தலம் அனந்த சேத்வாம் அப்ஜபாணி பதம் அம்புஜ நேத்திரம் நேத்திர சாத்கொரு கரீச சதாமே என்ற ஸ்லோகத்தை ஆழ்வான் அருளி செய்த உடனே எம்பெருமானார் சொன்னாரான், நிச்சயமாக தேவர் இருக்கு பேரருளாளன் அருட்புரிவார், தேவருக்கு தரிசனத்தை கொடுப்பார் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்ட உடனே. இருந்தாலும் அவர் என்ன வேணும் என்று கேட்ட உடனே பார்வை வேண்டும் என்று சொல்லும் என்று சொன்னார். ஆனால் அதற்கு முன்னதாக ஆழ்வானுக்கு வேறொருவருக்கு அந்த மோட்சத்தை ஒரு நல்ல கிருபையை பெற்றுக் கொடுக்கணும்னு அவருக்கு தோணித்து. அதாவது தனக்கு கெடுதலை செய்தாலும் கூட அவர்களையும் அவர்கள் திருத்தி நல்ல நிலைக்கு கொண்டு வருவார்கள் ஆச்சாரியருடைய இது அந்த மாதிரியாக. ஆகையால் நிச்சயமாக தேவரருக்கு அந்த பார்வையை கொடுப்பார்னு. தேவப்பெருமானுடைய கடாட்சத்துக்கு என்ன விசேஷம்? தெருக்கச்சி நம்பி திருவாலவட்டம் வீசின்றிருப்பார், திவ்ய தம்பதிகளுக்கு வீசிக்கொண்டிருப்பார். நம்பி நாழி ஆயிற்று போதும் என்று சொன்னால்தான் மடத்துக்கு எழுந்தருள் வரோம். அவருடைய சரித்திரம் பெரிய சரித்திரம். போன வருஷம் வழிய திருக்கச்சி நம்பியை பற்றி புஸ்தகம் போட்டேன், 1000 வருஷம் அவருக்கு ஆயிற்று என்று. ஆழ்வானுடைய கிருபை இனிமேல் தான் கிடைக்கணும், அப்புறம் தான் போடணும்னு நினச்சின்னு இருக்கேன். ஏன்னா சுவாமிகள்லாம் அது இது நிறைய விஷயங்கள் சாதிப்பா, எல்லாத்தையும் சேர்த்து தான் போடணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிருக்கேன். அந்த ஆலவட்டை சமர்ப்பிக்கிற போது ஸ்ரீமத்காஞ்சியமுனும் வந்தே கமலாபதி நந்தனம் என்று தொடக்கம். கடைசியில் தேவப்பெருமாள் நம்பியே உமக்கு என்ன வேணும் என்று கேட்டார். தொதீக்ஷண சுதா சிந்தி வீச்சி விட்சேபசீகரை காருண்யம் ஆறுதானீத்தை சீத்தளையர் அபிஷிஞ்சமாம். என்ன தேவருடைய திவ்ய கடாட்சம்தான் வேணும், எனக்கு வேற என்ன வேணும்? தேவருடைய குளிர்ச்சியான கடாட்சம் வேணும், கருணையான அந்த காற்று அந்த திவலையை மேலே செலுத்தினா போகும், வேறு என்ன வேணும் அப்படின்றபடியால் தேவப்பெருமானுடைய கடாட்சத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் அந்த இடத்துல அவர் காட்டுறார். திருக்கச்சன்மை ஏதாவது கேட்டார்னாக்கா அது மாட்டேன்னு சொல்லுவாரா தேவப்பெருமா? எப்பொழுதும் அந்தரங்கமான கைகரியத்தை பண்ணி கொண்டு இருந்தவராச்சு. மற்றொன்று, இந்த தரிசனத்திற்கு திருக்கச்சன்மை கூட ஒரு காரியம். ஆழ்வான் எம்பெருமானாரோடு போய் சேர்றதுக்கு அவரும் ஒரு காரணமாகத்தான் இருந்தார். தேவப்பெருமாள் சந்நிதியில் எல்லா காரியங்களும் அந்தந்த நேரத்திற்கு நடந்துவிடும். திருக்காப்பு நீக்கிறதுலேருந்து திருக்காப்பு சாத்திர எல்லாம் அந்தந்த காரியங்கள் அப்படி எப்படி நடக்கும். அதை வைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கும் மகான்கள் சில காரியங்களை செய்யலாம். ஒரு வேடிக்கை சொல்லுவா, திருவல்லிக்காடியிலே சகஸ்ரநாம பிரதட்சணம் பெருமாள் வெளில வருவா. அது கேட்டு கேட்டு பழகினவா என்ன செய்வா, ஒரு ஸ்லோகத்தை கேட்டால் இந்த ஆத்து வாசல்ல இந்த கோஷ்டி வருது அப்படின்னு சொல்லிவிடலாம்.